காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது போல இந்த புதிய நாளிலே, புதிய மாதத்திலே, 1ஆம் தேதியிலே உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா காரியங்களும் உனக்கு மாறுதலாய் முடியும்படி கர்த்தர் மனக்கண்களை திறந்து கொடுக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் திறந்து விடுகிறார். இதோ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் நீ உண்மையோடு நீடிய பொறுமையோடு இருந்தது நிமித்தமாக இது உன் எண்ணத்தையும் உன் நினைவையும் உன் பெருமூச்சையும் உன் அங்கலாய்ப்பையும் உன் சஞ்சலத்தையும் உன் தவிப்பையும் உன் நெருக்கத்தையும் உன் நிந்தையும் அவமானத்தையும் பார்த்து நீ பொறுமையோட எல்லாத்தையும் சகித்து கொண்டிருந்த நிமித்தமாக இதோ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் உண்மையாய் இருந்தபடியால் உனக்கு இந்த மாதத்திலே உனக்கு நான் திறந்த வாசலை நான் உனக்கு திறந்து விடுறேன். உனக்கு திறந்த வாசலை நான் திறந்து விடுறேன். உனக்கு திறந்த வாசலை திறந்து விடுறேன். யாரும் அதை பூட்ட முடியாது. யாரும் அதை பூட்ட முடியாது. நான் திறந்து விட்டேனா யாரும் அதை பூட்ட முடியாது. சுகத்தை திறந்து விட்டால் யாரும் பூட்ட முடியாது. ஐஸ்வர்யத்தை திறந்து விட்டால் யாரும் பூட்ட முடியாது. அன்பை திறந்து விட்டால் யாரும் பூட்ட முடியாது. சமானத்தை திறந்து விட்டால் யாரும் பூட்ட முடியாது. ப்ரமோஷனை திறந்து விட்டால் யாரும் பூட்ட முடியாது. உனக்கு மேன்மையை திறந்து விட்டால் யாரும் பூட்ட முடியாது. அப்படிப்பட்ட யாருமே பூட்ட முடியாது. ஒரு திறந்த வாசலை உனக்கு இந்த நாளில் திறந்து வர்றேன். பெற்றுக்கோ. லப்ப கத்த நகத்த சத்த டகுத ரகுது நீ மாத நமோ பகத டகர் இக லகதனிக நகதுஷம் நமாது ரபலகரலரபா. உனக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடைப்பில், 2 அடைப்பில், எல்லா இடத்திலும் அடைப்பு. ஆனால் கர்த்தர் சொல்றார், இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி. இந்த புதிய நாளில் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் அடைக்கப்பட்ட அத்தனை வாசலையும் உனக்கு நான் திறந்து விட்டுட்டேன். உனக்கு அடைக்கப்பட்ட அத்தனை வாசலையும் திறந்து விட்டுட்டேன். எந்த இறுதியும் உனக்கு பூட்டப்பட்டிருந்தது, எந்த இறுதியும் உனக்கு அடைக்கப்பட்டிருந்தது, எந்த இறுதியும் உன் பேச்சுக்கு செவி கொடுக்காம இருந்தது, எந்த இறுதியை உன்னை அலட்சியம் பண்ணிடுது, எந்த இறுதியை உன்னை விருப்பங்கிறது, அப்படிப்பட்ட இறுதியங்களை உனக்கு நன்மை செய்யும்படி, உனக்கு கிருபை செய்யும்படி நான் அந்த இறுதியை நான் திறந்து விட்டுட்டேன். இந்த நாள் அடைக்கப்பட்ட அத்தனை இறுதியங்களும் உனக்கு திறக்கப்படுகிறது. Gaduna galagada nima ribala gaduna gada dika radura bala dura bao o dasadagura guda namalagara o rabala duna malagara ba. இப்போது திறக்கப்படுகிறது. இந்த 1ஆம் தேதியிலே இப்போது திறக்கப்படுகிறது. எந்த காரியம் அடைக்கப்பட்டதோ அந்த காரியம் திறக்கப்பட்டது. எந்த மனித இருதயம் பூட்டப்பட்டது அந்த மனித இருதயம் இப்போது திறக்கப்படுகிறது. எப்பத்தா திறக்கப்படுவாயாக. Ramili Magaduna Gadasam Duda Boka Radana Dana Gada de Gorobal. உன்னை மறக்காதவர் அவர் மறந்து போவது இல்லை. உன்னை மறந்து போவதில்லை. உள்ளங்களை பொறித்து வைத்த கர்த்தர் திறந்து விட்டிருக்கிறார். இந்த 3வது மாதத்திலே எத்தனையோ காரியத்தில் நீங்கள் இறங்கியிருக்கிறீங்க. எத்தனையோ காரியத்தில் நீங்கள் ஒரு மனுஷனுடைய இதயத்தை எதிர்பார்த்து நம்பியிருந்தீங்க. எத்தனையோ அதிகாரி இதயத்தை நம்பியிருந்தீங்க. எல்லா இருதயங்களும் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தர் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உன்னால் எழும்ப முடியாமல் கொஞ்சம் பலன், உன்னால் நடக்க முடியாமல் கொஞ்சம் பலன், உன்னால் பேச முடியாமல் கொஞ்சம் பலன், அந்த பலத்திலையும் கூட என்னை முழுவதும் சார்ந்திருந்தபடியால், அந்த பலத்தையும் கூட என்னை முழுவதும் நீ பற்றி கொண்டபடியால் நான் உனக்கு எத்தனை காரியம் அடைக்கப்பட்டு இருந்ததோ இந்த 4வது மாதத்திலே 1ஆம் தேதியிலே உனக்கு நான் திறந்து விடுகிறேன். பெற்றுக்கோ, திறந்து விடுகிறேன். தசிக் மாலா தூணா மாத்தா ரஹபிலி கத்தூனா மாத்தா மக துஷி மாத்து ரபாலா கதாரா பலங்கொண்டு திடமானதார் என்று சொல்கிறார். இந்த 4வது மாதத்தில் 1ஆம் தேதியிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தை சொல்லும்படி அவர் விரும்புகிறார். இதான் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை. ஆராதனை வேலையிலே கர்த்தர் உங்களோடு ஈடுபட்டிருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அதாவது நீ என்ன வேலை செய்கிற, நீ எங்கே போகிற, நீ எங்கே வர்ற, என்னை தேடுறியா, என்னை தேடலையா, நீ துதிக்கிறியா துதிக்கலையா,
என்ன பேசுகிற, என்ன பேசாமல் இருக்க, எங்கே போகிற, எங்கே வர்ற அப்படிங்கிற எல்லா கிரியைகளையும் நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அறிஞ்சாலும் அடுத்து உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. அதாவது நீ துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஒரு வேலை செய்ய முடியல, ஒரு காரியத்துக்கு போகணும்னு நினைக்கிற முடியல. உன் சரீரத்தில் பலவீனம், உன் ஆத்துமாவில் பலவீனம். நான் எடுக்கிற காரியத்தில் முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த கொஞ்சம் பலன்லையும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, நீ என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டு ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் கர்த்தரை நம்பி இருப்பதிலும் கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்பதிலும் நீ உறுதியாக திடமாக வழிவிலைக்கு போகாமல், இந்த பக்கம் காலு போகாமல் அந்த பக்கம் காலு போகாமல், உன் சிந்தை வேறு பக்கம் போகாமல், என்ன வேறு பக்கம் போகாமல், சரி இங்கே ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை வேறு பக்கம் போகணுமே அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீ இடம் கொடுக்காம நீ அதில் இயேசு மேலே உறுதியாக இயேசு மேலே பற்றுதலாக இருந்தபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்க, அதை ஒருவன் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. இதுதான் இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அது என்ன திறந்த வாசல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக மனித இருதயங்கள் அது பூட்டப்பட்டிருந்தது. அநேக மனித இருதயங்கள் எப்படி இருந்தது, பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் அந்த மனித இப்போ ஒரு பெரிய அதிகாரி உங்கள் மகனுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பெரிய அதிகாரியுடைய மனது என்ன செய்யணும், திறக்கப்படணும். ஒரு பெரிய அதிகாரி உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்கணும்னா அந்த அதிகாரி உள்ள திறக்கப்படணும். உங்களுக்கு பெரிய ஒரு 10 லட்சம் ஒருத்தன் கொடுக்கணும்னு சொன்னானா இதயம் திறக்கப்படணும். அப்படிப்பட்ட எல்லா இருதயங்களும் 3வது மாதத்தில் பூட்டப்பட்டு இருந்தது. இந்த 4வது மாதத்தில் 1ஆம் தேதியிலே எல்லா இருதயங்களும் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமே, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். தகப்பனே, தந்தையே, இந்த 4வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதியிலே என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த 4வது மாதத்துக்கு உண்டான என் குடும்பத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படி இந்த மாதத்தில் எனக்கு போகும்போது வரும்போதும் உம்முடைய சமூகம் முன்னாலே செல்லணும். என் பாதை நெய்யாய் பொழியணும். நீர் எனக்கு மேய்ப்பராக இருக்கணும். நீர் என்னை புல்லுள்ள இடத்துல மேய்க்கணும். நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தணும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். நீர் தான் எனக்கு வழி, நீர் தான் எனக்கு சத்தியம், நீர் தான் எனக்கு ஜீவன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் இல்லை. நீங்களும் நானும் ஒன்று. நீர் எனக்கு அப்பா, நீர் எனக்கு அம்மா, நீர் எனக்கு இரட்சகர், நீர் எனக்கு வெற்றி வேந்தர், நீர் எனக்கு விடுதலை நாயகர். இந்த 4வது மாதத்தில் நான் எங்கேயும் கடன் வாங்காத அளவுக்கு நான் கடன் கொடுக்கும்படி என் கையை பலப்படுத்துங்க. என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட வேண்டும். இந்த மாதத்தில் என் குடும்பத்துக்கு உண்டான, என் தொழிலுக்கு உண்டான, என் பிஸ்னஸுக்கு உண்டான, வியாபாரத்துக்கு உண்டான, என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க போகிறீர். அதிசயமாய் என் குடும்பத்தை நடத்த போகிறீங்க. காற்று வராது, மழையே வராது, என் பல்ல நிரம்ப போகுது. காற்று வராது, வாயை தரங்க. காற்று வராது, மழையே வராது, என் பல்ல நிரம்ப போகுது. என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி வழிய போகுது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் மிச்சம் எடுக்க முடியும். இந்த 4வது மாதத்தில் நான் மிச்சம் எடுக்க முடியும். என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நான் பெருகுவேன். இந்த 1ஆம் தேதியிலே நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ, நான் என்ன பேசியிருக்கிறேனோ அதன்படியே எனக்கு நடப்பதாக கர்த்தரின் நடத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை ஒன்று விட்டு விலக்குவேன்னு சொன்னீங்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி எங்களுக்கு எந்த ஒரு பலவீனம் வராமல் நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. கை வலி, கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி எதுவுமே வராத அளவுக்கு என் கை பகுதியில் நல்ல ஒரு பலனை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, முதுகு பகுதியில், எலும்பு பகுதியில் நல்ல பலனை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, இது நிமித்தமாக ஆஸ்பத்திரிக்கு செலவே பண்ணக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, எவ்வளவோ ஊழியத்துக்கு தேவை இருக்குது தகப்பனே. ஆண்டவர், அதுக்கு ஊழியத்துக்கு நான் பயன்படுத்துகிறேன் தகப்பனே. மெடிக்கல் செலவு இல்லாமல் பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, எந்த ஒரு வீண் வட்டி விரயம் பண்ணக்கூடாது தகப்பனே.
ஆண்டவர் எவ்வளவோ பணங்கள் வட்டிக்கு போய் கொண்டு இருக்க தகப்பனே. உடைய பிள்ளைகள் சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, அது எல்லாம் வீண் விரயமாகுது. யாரோ சாப்பிட்றாங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் அந்த எல்லா பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை வேணும் தகப்பனே. நாங்கள் அந்த குட் ஃப்ரைடேக்கு ஈஸ்டருக்குள்ளே தகப்பனே ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் தகப்பனே. தேவ பிள்ளைய அது எப்படி முடியும்? இத்தனை லட்சங்கள் எப்படி முடியும்? இத்தனை லட்சங்கள் எப்படி அழைக்க முடியும்? இல்லை தகப்பனே, நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். நீங்கள் லைட்டாக அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போயிடும் தகப்பனே. உமக்கெல்லாம் ஒரு கோடி ஒரு பிரச்சனையே கிடையாது. உமக்கு ஒரு கோடி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பொண்ணு பொருளும் உங்களுடையது, பூமி உங்களுடைய காரணத்தால் நிரம்பி இருக்குது. என் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் இந்த 1ஆம் தேதியிலே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து கெஞ்சி, ஆண்டவரே உங்களுடைய வழக்கரத்தை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறோமையா, நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. தாவீது இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன் அப்படின்னாரு. அதே போல் நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு இரக்கத்துக்காக கெஞ்சுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உங்கள் பிள்ளையை தகப்பனே, உங்கள் பிள்ளை பெத்த பிள்ளை நீங்கள், நாங்கள் இங்கே அப்பா, எனக்கு நீங்கள் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கல, அழியாத வித்தைக்க ஜீவ வசனத்தில் மறுபடியும் நாங்கள் பிறந்திருக்கோம்ல. தாயின் கருவில் பிறந்தது வேறு, ஆனால் உங்கள் வித்தில் உங்கள் வசனத்தில் பிறந்திருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கோம்ல. உங்களுக்கு தெரியும்ல ஏசப்பா, உங்கள் பிள்ளை இல்லையா? ஒரு பெத்த தாயை ஒரு தகப்பன இந்த உலகத்துக்கு முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன், உங்க கூட வருவேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த உலகத்துக்கு முடிவு பண்ணி சகல நாட்களில் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் தான் வரணும், அப்போ நீங்கள் தான் நடத்தணும். ஒரு சிக்கல் இல்லாத வாழ்க்கை வாழணும் தகப்பன். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கேட்குறதுக்கு ரைட் இருக்குது. ஏன்னா நாங்கள் உங்கள் பிள்ளை, நீர் அப்பா, தத்து பிள்ளை இல்லை பெத்த பிள்ளை. இரவுளுக்கு நீங்கள் வாங்கலை கிடையாது. ரத்தத்தை சிந்தி கரையம் செலுத்தி அவன்கிட்டருந்து என்னை வாங்கியிருக்கீங்க, எங்களை வாங்கியிருக்கீங்க. அதனால் ரத்தத்தில் என்ன நீங்கள் என்னை விலைக்கு வாங்கியிருக்கீங்க, எங்களை விலைக்கு வாங்கியிருக்கீங்க. சும்மா ஒன்று விலைக்கு வாங்கலை, உங்கள் சரீரத்திற்கு எல்லாம் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரணத்துக்கு அதிகாரின பிசாசை உங்கள் மரணத்தில் அழித்து அவனை அதிகாரிகளை உரிந்து கொண்டு அவனை வெளியே எங்கே கோலமாக்கி அவனை சிறுவில் ஆணி அடித்து அவனுக்கு உண்டான எல்லா ஆதாயம் ஏவாள் வித்து போட்ட அந்த அதிகாரங்களை உரிந்து கொண்டு நீங்கள் வாங்கி எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே, நாங்கள் அதை அனுபவிக்கும்படியாக எங்கள் பிரச்சனைகளை மாற்றுங்க, எங்கள் தேவைகளை சந்திங்க. ஒரு நிரந்தர வேலையை தாங்க, ஒரு நிரந்தர வேலையை தாங்க, நிரந்தர வருமானத்தை தாங்க, மிச்சம் எடுக்கும்படியான வருமானத்தை தாங்க. நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானும் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகரத்தின் ஆவியை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதனால் எங்களுக்கு தெரியாது. நீர் என் அப்பா, நான் உன் பிள்ளை. கேட்குறது எங்களுக்கு ரைட் இருக்குது. என்னை கேளும் ஜாதிகளை உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன், நீங்கள் தானே சொன்னீங்க. கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான், நீங்கள் தானே சொன்னீங்க. தேடுகிற எவனை கண்டடைவான், நீங்கள் தானே சொன்னீங்க. என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு தருவேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. நான் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறேன், நீ தாழ்ச்சி அடைவதில்லை, உன்னை புல்லுள்ள இடத்துல மேய்ப்பேன்னு சொன்னீங்களே. இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க, ஒரு சில பிள்ளைங்க இன்றைக்கி வனாந்தரத்தில், வெட்டாந்தரத்தில், கஷ்டத்தில், கடனில், நெருக்கத்தில், பிரச்சனையில், நிந்தையில், அவமானத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் புல்லுள்ள இடத்துல மேய்ப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. மாற்றுங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் 1ஆம் தேதி நீங்கள் சொல்லிட்டீங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்னை மறுதளிக்காமல் நீ உண்மையாக இருந்தபடியால் நான் உனக்கு உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் எத்தனை காரியம் அடைக்கப்பட்டிருந்ததோ அத்தனை காரியத்தை, அத்தனை வாசலை நான் உனக்கு திறந்து விட்டுட்டேன். யாரும் பூட்ட முடியாது, வாக்கு பண்ணியிருக்கீங்க. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. அது நடக்க போகுது. உங்களோட கேட்குறதுக்கு ரைட் இருக்குது. ஏசப்பா ரைட் இருக்குது. நாங்கள் பாடுகள் பட்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க, நான் சோதிக்கப்பட்டபடியால், அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற என்று எபிரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, நான் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிற உங்களை நான் விடுவிப்பேன், உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டீங்கல்ல. நீங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்க. உதவி செய்ய வல்லவராக இருக்கிற நீங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்க. எங்களுக்கு சோதனை காலம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் சோதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் யாவும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதனால் இனி நான் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பலவீனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உன்னை ராஜாக்களோடும் உன்னை பிரபுக்களோடும் அமர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க.
அதினதின் காலத்தில் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நான் வாக்கு மாறாத தேவன், நான் சொல்ல ஆகும், நான் கட்டில்கிட்ட நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. காற்றை பார்த்து இறையாத, கடலில் பார்த்து இறையாத, அமைதியாருன்னு சொன்னீங்க. அவ்வளோ பெரிய கடல், உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரே கடல், உலகத்துக்கு சுற்றுற அந்த கடலில் அவ்வளோ பெரிய இறைச்சல் நிப்பாட்டினீங்க. அவ்வளோ பெரிய இறைச்சல் நிப்பாட்டின நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை, சின்ன சின்ன வேதனையை, சின்ன சின்ன கஷ்டத்தை நீங்கள் நிப்பாட்ட முடியாதா? முடியும். நம்புகிறோம், நிப்பாட்டுங்க. பிரிவினை ஆவிகள் குடும்பத்தை விட்டு வெளியேறணும், சண்டைக்கார ஆவிகள் வெளியேறணும், கடங்கார ஆவிகள் வெளியேறணும், வேலைவன் ஆவிகள் வெளியேறணும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொன்னீங்களே, நாங்கள் உங்களை தேடுறோம். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது, நீங்கள் தான் சொன்னீங்க. எல்லா நன்மைகளும் தருவேன்னு சொன்னீங்க, குறையில்லைன்னு சொன்னீங்க. எங்களுக்கு தெரியாது. இதுவரை எங்கள் வாழ்க்கையில் இந்த 3ஆம் மாதம் முழுவதும் எங்களுக்கு குறை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி புதிய நாள், இன்றைக்கி 4ஆவது மாதம் 1ஆம் தேதி, இன்னிலிருந்து எங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஏசப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க. நாங்கள் பிள்ளை, அவங்க பிள்ளை. ஏசப்பா, 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 நாங்கள் அழிஞ்சு பருவத்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடியும் ஜெனிக்கப்பட்ட நான் பேசுகிறேன். எனக்கு ரைட் இருக்குது, பவர் இருக்குது. ராஜாக்களை சங்கிலிகளால் கட்டவும், அவர்களை இரும்பு விலங்குகளால் கட்டவும், எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் பலி செலுத்தவும், இந்த கணம் யார் வாயில் துதி இருக்கோ, யார் வாயில் வசனம் இருக்கோ அவங்களுக்கு உண்டாகும் என்று சங்கீதம் 149 சொல்லி வச்சிருக்கிறீங்க. அதனால் ராஜாக்களையே கட்டுறதுக்கு உண்டான வல்லமை, அந்த பவர் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அந்த பவரை வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்துட்டீங்க பவர், அந்த அதிகாரம் கொடுத்துட்டீங்க. காரணம், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு நீ ரட்சிப்பு அடைஞ்சாயோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள நீ முத்திரை குத்தப்பட்டிருக்கிறாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அதனால் ஆவியானவர் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ, என்னைக்கு உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு ரட்சிப்பு அடைஞ்சோமோ அன்னைக்கே எங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் எல்லா பைபிளில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தையும் வச்சு மொத்தமாக ஒரே சீல் வச்சுட்டார் எங்கள் மேலே. அதனால் எங்களுக்கு பவர் கொடுத்துட்டாரு, பவர் இருக்குது. எனக்குள்ள பயாவி கிடையாது, எங்களுக்குள்ள பவர் ஆவி. அந்த பவர் ஆவி இருக்கிறது, அந்த பவர் ஆவி இருக்கிறதுனால ரைட் பண்ணி கேட்குறேன், உரிமையோடு கேட்குறேன். எங்களுக்கு தெரியாது. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் காரியம் மாறுதலாய் முடிந்து ஆக வேண்டும். திறந்த வாசல் திறக்கப்பட வேண்டும். அதிசயம் அற்புதம் நடந்தே ஆகணும். பிள்ளைங்கிற அத்தாரிட்டியில் கேட்குறேன், பிள்ளைங்கிற உரிமையில் கேட்குறேன். வேண்டும். ஆபிரகாம் லோத்து குடும்பத்துக்கு பரிந்து பேசின போது லோத்து குடும்பத்தை காப்பாற்றினீங்களே. எஸ்தர் ராஜாத்தி இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபித்த போது சாக போறா அத்தனை மக்களையும் எஸ்தர் ராஜா, தாதி, முர்தகாய் 3 பேர் ஜெபத்தை கேட்டு அந்த மக்களை பூரா காப்பாற்றினீங்களே. எங்கள் பிரச்சனை அதை காட்டில இது சும்மா லேசான காரியம். 121 நாடு, அத்தனை நாட்டில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இந்தியா வரைக்கும் அந்த நாடு இருக்குது. இந்து தேசம் வரைக்கும் எஸ்தர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ மக்களையும் காப்பாற்றுற நீங்கள் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற மாட்டீங்களா? முடியும். நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும், ஒருத்தருக்கும் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்னு சொல்லணும். அப்படி சொல்ல வைக்கிறீங்க. எல்லா லோனையும் அடைக்க வைக்கிறீங்க. எந்த வட்டியும் கட்டக்கூடாது, எந்த விளைவனும் வரக்கூடாது, எந்த மெடிக்கல் செலவும் வரக்கூடாது. எனக்கு தெரியாது, செஞ்சு ஆகணும். எந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்காமல் இருக்க திருமணம் நடந்தாகணும். யார் கற்பதன்னு கேட்டாங்க, கற்பதன்னு கொடுத்தாகணும். எந்த குடும்பம் உடஞ்சி போயிருக்கு அந்த உடஞ்சி போன குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். இந்த 4ஆவது மாதத்துக்குள்ளே நடந்தாகணும், 4ஆவது முடிவுக்குள்ளே நடந்தாகணும். நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், சுகம் வேணும், கிருபை வேணும். பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்படி செய்ய போகிறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.